2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது. மக்களவை, சட்டப்பேரவை, உள்ளாட்சி தேர்தல் என எல்லாவற்றிலும் தொடர்ந்து வெற்றியை கண்ட திமுக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்நிலையில் திமுகவில் ஈரோடு, திருப்பூர், விழுப்புரம், மதுரை ஆகிய மாவட்டங்களில் சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல 4 மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஈரோடு தெற்கு மாவட்டத்திற்கு அமைச்சர் முத்துசாமி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அந்தியூர் மற்றும் பவானிசாகர், கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிகளை உள்ளடக்கிய ஈரோடு வடக்கு மாவட்டத்திற்கு என் நல்லசிவம், பவானி, பெருந்துறை தொகுதிகளை உள்ளடக்கிய ஈரோடு மத்திய மாவட்டத்திற்கு தோப்பு வெங்கடாச்சலம் ஆகியோர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பல்லடம் மற்றும் திருப்பூர் தெற்கு தொகுதிகளை உள்ளடக்கிய திருப்பூர் கிழக்கு மாவட்டத்திற்கு செல்வராஜ் எம்எல்ஏவும், காங்கேயம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட திருப்பூர் மேற்கு மாவட்டத்திற்கு மூபே சுவாமிநாதன் ஆகியோர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அவினாசி மற்றும் திருப்பூர் வடக்கு சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட திருப்பூர் வடக்கு பொறுப்பாளராக என் தினேஷ்குமார், உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் தொகுதிகளை உள்ளடக்கிய திருப்பூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக இஎல் பத்மநாதன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். செஞ்சி, மயிலம், திண்டிவனம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக செஞ்சி KS மஸ்தான், திருக்கோவிலூர் மற்றும் விக்கிரவாண்டி தொகுதிகளை உள்ளடக்கிய விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தின் பொறுப்பாளராக கௌதமி சிவகாமியையும், விழுப்புரம் மற்றும் வானூர் தொகுதிகளை உள்ளடக்கிய விழுப்புரம் மத்திய மாவட்டத்தின் பொறுப்பாளராக ஆர் லட்சுமணன் எம்எல்ஏ ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலூர், சோழவந்தான், மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு தொகுதிகளை உள்ளடக்கிய மதுரை வடக்கு பொறுப்பாளராக அமைச்சர் பி மூர்த்தியும், மதுரை வடக்கு, மதுரை மத்திய, மதுரை தெற்கு தொகுதிகளை உள்ளடக்கிய மதுரை மாநகர் பொறுப்பாளராக கோ தளபதி எம்எல்ஏவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்த க அண்ணாதுரை எம்எல்ஏ விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக பழனிவேல் நியமிக்கப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்ட செயலாளராக இருக்கும் பாமு முபாரக் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக KM ராஜு நியமிக்கப்பட்டுள்ளார். திருநெல்வேலி மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளராக இருக்கும் TBM மைதீன் கான் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக மு அப்துல் வாஹப் நியமிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த TJS கோவிந்தராஜன் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக MSK ரமேஷ்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் திமுகவில் மேற்கொள்ளப்படும் இந்த மாற்றங்களை பொறுத்தவரை ஏற்கனவே அதிமுகவில் இருந்து வந்த தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் கட்சியை பலப்படுத்தவும் மற்றும் எதிர்த்தரப்பினரை திமுக பக்கம் இழுக்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகின்றது. விழுப்புரத்திலும் அதிமுகவில் இருந்து வந்த லட்சுமணனுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர் பதவியை இழந்த செஞ்சி மஸ்தான், திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்துல் வஹாப் ஆகியோருக்கு பிரதிநிதித்துவ அடிப்படையில் பதவி வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரியில் படுகூர் சமூகத்தை வாய்ப்பளிக்கும் வகையில் KM ராஜுவுக்கும், இளைஞர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் திருப்பூர் மேயர் தினேஷுக்கும், ஆதிதிராவிடர் சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் திருவள்ளூர் ரமேஷ் ராஜுவுக்கும், தஞ்சாவூரில் வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்த பழனிவேலுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.